பொடி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொடியை ஃபஸ்ட்டு இடித்து வச்சுருவோம். இட்லி பொடி வீட்டில் இல்லை, அதனால் இடித்து வச்சுருவோம். இப்போ வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்துருக்கு. கருப்பு உளுந்து தான் போடுவோம். இப்போ கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து போட்டுக்கிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வறுக்க வேண்டியதுதான். அப்படியே நல்லா கோல்டு கலர் வரைக்கும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட. இந்த அளவுக்கு அப்படியே வறுத்துக்கலாம். அப்படியே தட்டில் கொட்டி வச்சிடலாம், ஆறட்டும். கொஞ்சம் தான் இடிக்கலாம், எண்ணெய் கொஞ்சம் இடிச்சிக்கலாம் மெதுவாக. கடலை பருப்பு கொஞ்சம் அப்படியே போடலாம். அடுத்தது அப்படியே போட்டு இதையும் வறுக்கலாம். அப்படியே வறுக்க வேண்டியதான். அப்படி இதையும் உளுத்தம் பருப்பு வறுத்த மாரி இதையும் வறுக்க வேண்டியதான். அப்படியே கடலை பருப்பு இந்த அளவுக்கு வறுத்து வச்சா போதும். இப்போ அடிக்கடி நைட்டில் கறந்து போகுது, அதனால் பொடி எடுத்து வச்சுன்னா சட்னி கூட அரைக்காமல் இது கூட தொட்டு சாப்பிடலாம். அவசரத்துக்கு எப்போயாவது தான். அதனால் கொஞ்சம் இடித்து வச்சுட்டா கரண்ட் இல்லாத அன்றைக்கி மட்டும் தொட்டு சாப்பிடுமா. அப்படியே இது ஆறட்டும். மிளகா கொஞ்சம் அப்படியே இதையும் வறுக்க வேண்டியது. மிளகா இந்த அளவுக்கு அப்படியே வறுத்தாச்சு. கொஞ்சம் காய்ச்சி நான் கொஞ்சமாக மிளகா போட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கங்க. நான் போட்டுருவேன் மிளகா. வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் உப்பு போடணும். மிளகா நெடி ஏறுது. இதில் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் இருந்தால் அந்த எண்ணெயில் வறுத்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட கெட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் பொடி பெருங்காயம் தான் போட போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு மிக்சரில் ஈரம் அனுப்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம். ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம். போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் இதுக்குள்ளே, அது வீடியோவில் காட்டல. மிளகா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆறிடுச்சு பேனை போட்டு ஆற வச்சாச்சு. போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்ச மிளகாவை இப்போ இந்த வறுத்து வச்ச பருப்பு, கடலை பருப்பு, உளுத்த பருப்பு ரெண்டுத்தையும் இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. பாப்பா டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டீல்ல? நாளைக்கு தமிழ் எக்ஸாம், மாடல் எக்ஸாம். இன்னும் குவார்டர்லி எக்ஸாம் இன்னைக்கு. குவார்டர்லி எக்ஸாம் 18 இன்னைக்கு. அது வரைக்கும் மாடல் எக்ஸாம். கீரை கூட எடுத்துட்டு போனியே, நல்லா இருந்தா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா இருந்தா? பிடிச்சிருந்ததா? ரசம் சாதம் தான் தொட்டு சாப்பிட்டுருக்கேன். சரி, அப்படியே இடிச்சிட வேண்டியது. பொடி இடிச்சாச்சு. ரொம்ப மையாக அரைக்க கூடாது, இப்படி குறை குறை தான் அரைக்கணும். அது நல்லா சூப்பரான இருக்கும். இப்போ இதை கொட்டிக்கலாம். சூப்பரான பொடி ரெடி பண்ணியாச்சு. பாப்பா உனக்கு பிடிக்குமா பொடியே? சாப்பிடலாமா பொடி போட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை டச் பண்ணுங்க. பை, தேங்க் யூ.